ஆமாம் நீங்கள் என்னடா படிச்சு பாங்கு சொல்லி காமத்து சொல்லி தம்பி 2 பேரும் குந்திரிக்காத தம்பி அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிக்கு போகிற ஐடியா இல்லையா? வாங்கு செல்லிருக்கி காம செல்லிருக்கி. அல்லாஹ் இந்த அழைப்பு நேரத்தை எந்த நேரமும் கூட காதில் செல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டு இருக்க மாட்டான். டைமுக்கு பள்ளிக்கு போங்க தம்பி, வாங்கு செல்லு தம்பி, காம செல்லு தம்பி சொல்லிட்டு இருக்க மாட்டான். வாங்க போவோம் நான் இப்போ கூப்பிட்டேன். அடுத்த நிமிஷமா இந்த நிமிஷமானு சரியா மரணம் தெரியுமா? மரணம் இந்த நிமிஷமா அடுத்த நிமிஷமானு யாருக்கும் தெரியா. நன்மையா அடைக்க போகுது, நன்மையா அடைய போகுது. போங்கடா பாய் மூஷா பாய் காட்டி தெரிஞ்ச கூத்துக்கு இப்ப அவர் போட்டிக்கு சாரணும், அவர் போட்டிக்கு சட்டை மாலும் அவர் பெரிய புதுசா அவர் இஸ்லாம் அவரு புதுசா இஸ்லாம். போங்க போங்க, எங்களுக்கு வர தெரியும். நீங்க முன்னுங்க, நாங்க பின்னால வாரம். போங்க போட்டு தெரியும் சாரணை பாத்தியா? வர்ணங்கள் பூசினி சாரணைகளை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட காய்க்க கதை மாக்கணும். அவ்வளவு நன்மை தம்பி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருடம் போனாலும் நடக்காது போல இருக்கி. எந்த கபருக்கு நான் நன்மையை தேடிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் மரணம் நான் அந்த வெட்டு எடுத்து வைக்கேன் தானே, இந்த வெட்டிலையா இல்லை அடுத்த வெட்டிலையான்னு கூட தெரியாது. நான் கவனம் யோசிச்சுட்டுவீங்க. மறுமையில் அல்லாஹ் என்னட்ட கேட்பான், உங்களை அனுப்பலன்னு சொல்லி ஏன் கூப்பிடலன்னு சொல்லி கேட்பான். அந்த ஒரு குற்ற உணர்வு வரப்படான்றதுக்காகத்தான் வாங்க பள்ளிக்கு போங்கன்னு கூப்பிட்டேன். எந்த கடமைக்கு நான் கூப்பிட்டேன். நண்பர்கள் தான் நீங்கள், அதனால கூப்பிட்டேன். தெரிஞ்சாக்க ஆறுகிட்ட நன்மையை ஏவி ஆறுகிட்ட தீமையை தடுக்கிறேன். அல்லாஹ் நீயே போதுமான. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பள்ளி அலைஞ்சு வந்துட்டு இருக்கேன். என்ன யாரு? ஓ நான் நேத்து அசருக்கு வரப்போக்குள்ள அவன் பள்ளி போ வரக்குள்ள நான் அவனை கண்டேன். அவன்கிட்ட கண்டு சென்னேன், தம்பி மாவன் பள்ளி போவோம், மவுத்து கணக்க தூரம் இல்லை, பக்கத்தில் புடரில் ஆந்திக்கு தொண்டை குழியில் எரிக்கி வாடா அந்த கூப்பிட்டதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் நீ எனக்கு பள்ளி போ கூப்பிட்றியா ரெண்டெல்லாம் சின்னான். ஆனால் பாருங்க அல்லாஹ்வோட வேலையை பாருங்க. அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்காம அவனுக்கு போய்த்து அல்லாஹ் அவனுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவனை பாவங்கள்லாம் மன்னிச்சு அவனை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை கொடுக்கணும் நம்பி. அதுதான் சொல்கிறேன். இந்த நேரத்து தொழுகையும் விடாமல் உரிய நேரத்துக்கு தொலை கற்றுக்கொள்ளணும். கட்டாயம் நாம் என்ன செய்யணும், மௌத்து பக்கத்தில் இருக்கங்கிறத உணர்ந்து 5 வக்து தொழுகையும் உரிய நேரத்தில் தொழுகிறதுக்குரிய ஒரு தக்குவாதாரியாக எல்லாரையும் மாற்றணும். அல்லாஹ் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். அல்லாஹ் என்ன செய்யலாம், அவ்வளோதான். அப்போ நான் வைக்கட்டாமனே, அப்போ நான் வைக்கேன் பாரு, அவ்வளோதான் வாழ்க்கை. பார்த்தீங்களா மனிதன் வாழ்க்கை அவ்வளோதான். என்ன வாழ்க்கை இது! சே, நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை. தம்பியே இது வாங்க, எனக்கு இப்போ ஒரு கோல்டு வந்த தெரியுமா? கூட அன்றைக்கு நேற்று இருந்தார். அசருக்கு நான் பள்ளிக்கு வாங்கண்டு போவோம், பெரிய நன்மை, பெரிய நீங்க பெரிய அவுலியாண்டெல்லாம் கதைச்சாரு. அவர் எல்லாம் மன்னிக்கணும். ஆனால் ஆக்சிடென்ட் ஆள் மௌத்தாயிட்டான் தெரியுமா? இப்படியெல்லாம் யாரும் கதைக்கப்படாது. கூப்பிட்டு உங்களை நன்மை செய்யத்தான் அவர் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டேன் உங்களை நன்மை செய்யத்தான். இன்றைக்கு அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆணவம் ஒருபோதும் என்ன செய்யாது,
தெரியாம கைட்டு சரி சரி அவர் மயத்தூட்டு போம்பா நான் போதான் பா நான் மயத்தூட்டு தான் போறேன் வேறுவன் வேறு போ அவ்வளவுதான் வாழ்க்கை விளங்கிச்சா இன்றைக்கு எனக்கு அசரு கிடைச்சிச்சு அவருக்கு நேற்று அசரு கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறது தெரியா இது அம்பாளுக்கு அகரபத்தி